இங்க வெற்றி இவன் போட்டு தள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த சவுண்ட் கேட்டு ஹீரோயின் மேல வர பாக்குறாங்க. ஆனா கூட செக் பண்ணிட்டு இருந்த பொண்ணுமே ஹீரோயினை போட்டு தள்ள ட்ரை பண்றாங்க. பட் கொஞ்ச நேரத்துல அவன் மட்டும் தப்பிச்சிடுறான். இந்த பொண்ணு அடிச்சதுல மயங்கி கீழே விழுந்துறான். ரூம்ல ஒரு சவுண்ட் கேக்குது. போய் பார்த்தா இறந்து போனவரோட உண்மையான ஒய்ஃபை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட பத்தி கேட்கும் போது தான் ஒரு நாள் நைட் ஒயின் ஷாப்ல இருந்து கால் வந்து இவங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி யாரோ இவங்க ஹஸ்பண்ட தூக்கிட்டு போயிட்டு தான் சொல்லிருப்பாங்க. வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தூக்கு போட்டு இறந்திருக்காரு. இப்ப மயக்கத்துல இருந்த அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அவங்க கொண்டு வந்த காரை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப அதுல நேவிகேட் இருக்கும். நம்மள ஃபாலோ பண்ணதுக்கு முன்னாடி கல்லூரின்னு ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க. சோ அந்த ஊருக்கு போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இறந்து போன அமுதனோட போனை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன் இறந்து போன 4 பேரோட சேர்த்து செல்ஃபி எடுத்து வச்சிருப்பான். அதை பார்த்ததுமே ஷாக் ஆகி அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. பார்த்தா அவனுமே இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. இப்ப அவனோட வீட்டுக்கே போயிட்டு செக் பண்ணலான்னு போறாங்க. ஆனா அவன் வீடு பூட்டு போட்டுருக்கோம். சோ பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டு பாக்குறாங்க. அவங்க அப்பா பையனுக்கு காரியம் பண்ண சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. ஆனா நேத்து மட்டும் வந்துட்டு போயிருப்பாரு, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வீட காமிக்கிறாங்க. சோ வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது மாறி ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. அவங்க பையன் இறந்ததுல சந்தேகம் வந்து எஃப்ஐஆர் காப்பி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. சோ ஹீரோ தான் அதை இஷ்யூ பண்ணிருப்பாரு. இப்ப இவர் கூடவே இருக்க அவங்க தம்பியுமே அதே மார்ச்சுரியில தான் வேலை செய்வாங்க. சோ அவர் நம்பர் கிடைக்குமா சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கான்ஸ்டபிள் உள்ள போய் செக் பண்ணும்போது அந்த வீட்ல வெற்றி அடிச்சு போட்டு தப்பிச்சவன் இறந்து கிடக்குறான். இப்ப இந்த விஷயத்தை ஹாஸ்பிடல்ல இருக்க ஹீரோயின் கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க. அப்ப இதை கேட்டதுமே இந்த மயக்கத்துல இருக்க பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. ஆனா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணதுல ஒரு ஆதாரம் கூட கிடைக்கவே இல்ல. பட் கொலை பண்ண ஹைட் கண்டிப்பா 6 அடிக்கு மேல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் மார்ச்சுரியில ஒர்க் பண்ற அந்த பையனோட அப்பாவை பத்தி விசாரிக்கலான்னு போறாங்க. ஆனா அவங்க அப்பா கொஞ்ச நாளா வேலைக்கு வரலன்னு சொல்றாங்க. பட் அதே டைம்ல ஹாஸ்பிடல்ல இருக்க ஹீரோயின் அந்த மயங்கி இருக்கதா சொன்ன பொண்ணு அடிச்சு அந்த போலீஸ் யூனிஃபார்மை இந்த பொண்ணு போட்டுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா. இப்ப வெற்றியுமே மாரியோட பையன் இறக்கும் போது அமுதன் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. அந்த சிசிடிவியை பார்த்துட்டு இருக்கான். அண்ட் அதே டைம்ல இந்த மார்ச்சுரியில வேலை செய்யற காளிதாசன்றவன் இந்த ஹாஸ்பிடல் தப்பிச்சு போன பொண்ணு அந்த இறந்து போனவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவன் மேல சந்தேகம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு போனா அந்த பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருப்பா. இவங்களுமே அவனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணையை கடத்திட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது தான் இவங்க 4 பேருமே கடன் பிரச்சனை இல்ல கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அதுக்காக ஒரு 40 பேர் தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களும் அதை ஒத்துக்கிட்டு ஆளை தேட ஆரம்பிச்சு ஒரே ஒரு ஆளை தான் கிடைச்சிருக்கும். ஸோ இவங்களே 5 பேர் போலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பாங்க. இப்போ இந்த உண்மையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினை பிடிச்சி வச்சு இப்போ அவங்க கூட இருக்க பொண்ணை சாவடிக்கிறனா கண்டிப்பா இந்த பொண்ணை கொன்றுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ இப்போ ஹீரோவை இந்த பொண்ணை போட்டு தள்ள முடிவெடுத்துறான்.